ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, டீ கடையிலலாம் வந்து பொரிச்சு விற்கிற டீ கடை கஜடா இல்லைன்னா வெட்டு கேக் இதான் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நம்ம மைதா மாவு வச்சு செய்ய போகிறோம். ஒரிஜினல் ரெசிபி இப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து வேணும்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணியும் செய்யலாம். பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 200 கிராம் போல் மைதா எடுத்துக்கணும், 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு, ஒரு முட்டை, 1/4 கப் இல்லைன்னா 5 டேபிள் ஸ்பூன் போல் சுகர், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, கொஞ்சோண்டு ஆப்ப சோடா, இதெல்லாம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சர்க்கரையை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அது கூடவே முட்டையும் போட்டு ஒன்றா அடிச்சிக்கலாம், முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். முட்டை இல்லாமையும் இந்த ரெசிபி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு பண்ணாலும் நல்லா தான் வரும். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே அதில் வந்து நம்ம மைதா மாவு, பச்சரிசி மாவு, ரவை இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம வந்து உப்பும் போட்டுட்டு அந்த ஆப்ப சோடாவும் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் நம்ம வந்து தண்ணி போட்டு நம்ம வந்து பிசையணும். இதில் சுகர் இருக்கிறனால மாவு வந்து கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதனால் தண்ணியை நீங்கள் பார்த்து தொளிச்சே நீங்கள் வந்து பிசையுங்க. ஆப்ப சோடாலாம் போட்டால் தான் நமக்கு வந்து உள்ள வரைக்கும் நல்லா வேகும், இல்லைன்னா ரொம்ப அப்படி கட்டியாக இருக்கும். நம்ம காமிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு மாவை வந்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த சுகரோட அளவு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பக்குவமாக மாவு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் நம்ம சப்பாத்திக்கெலாம் போடுற உருண்டை மாதிரி உருண்டை போட்டு அதில் வந்து ஒரு கிராஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை வந்து பொரிக்கும்போது மிதமான சூட்டில் தான் வச்சு பொரிக்கணும். அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கருகி உள்ளெல்லாம் வேகாமல் போயிடும். ஸோ மிதமான ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக திருப்பி விட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ சுவையான நம்மளோட கஜடா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி கேக் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வெட்டு கேக் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.